ஜெகன்கிட்ட சொல்லு, இந்த பிரச்சனை எப்படியே விட்டுற சொல்லு, தயவு செஞ்சு விட்டுற சொல்லு. எங்க தங்கச்சி வீட்டு வாழ்க்கை தாங்க நான் பாதிக்குது, சொல்லிட்டு இப்படியே விட்டுற சொல்லு. அது அவங்க பாத்துக்குருவாங்க. கடவுளே ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லு. இதை பத்தி எதுவும் பேச வேணான்னு சொல்லு. அவங்க பாத்துக்குருவாங்க, அவங்க அண்ணன் தம்பி பாத்துக்குருவாங்க. சித்ரா, இந்த பிரச்சனையை இதோட விட சொல்லு. அவங்க மையம்லாம் தாரேன்னு சொல்லிட்டாங்களாம் சவுதியில. சரியா? அவங்க கபிலோட பேசி அவங்க அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க முடிச்சுக்கிடுவாங்க. இது மகேந்திர நம்பருக்கு யாரும் கோல் எடுக்க வேணாம்னு சொல்லு. சரியா? அந்த மீடியாவில் போட்டதை எடுக்க சொல்லு, தயவு செஞ்சு எடுக்க சொல்லு. எக்கச்சக்கமான கோல் வருதான், தயவு செஞ்சு எடுக்க சொல்லு. சொல்லு ஜெகன் கிட்ட. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அப்படி ஒருத்தர் இறக்கவும் இல்லை, சாகவும் இல்லை, கொல்லப்படவும் இல்லை, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. எல்லோரும் மறந்துடுங்க, போட்ட வீடியோலாம் எடுத்துடுங்க. சரியா? அவங்க டீல் பண்ணிக்குவாங்க, அவங்களே டீல் பண்ணிக்குவாங்களாம். ஏண்டா இப்படி காசுன்னு காசு அலையிறீங்க? ஒருத்தங்க இறந்து போனால் உண்மையிலேயே அந்த இறப்பில் இருக்கக்கூடிய நியாயம் அநியாயம் அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? அடுத்தது இன்னைக்கு ரமணிக்கு நடந்தது, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேருக்கு நடந்திருக்குது. ஏற்கனவே ஒரு தாய்க்கு நடந்ததை பற்றி நாம் நேரத்தோடையே பேசினோம், இது சம்பந்தமாக போராடினோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தம்மிகா குரே என்ற அம்மா அடித்து உதச்சி கொடுமைப்படுத்தப்பட்ட கடைசியில் திருப்பி வீட்டை விட்டு வெளியாகினவங்களை போலீஸில் பிடிச்சி போலீஸ் திருப்பி இங்கோடு போய் அந்த வீட்டில் விட்டு அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? கடைசியாக அவ்வளோ கொடுமைப்படுத்தின அந்த வீட்டிலே திருப்பி கொண்டு விட்டதுக்கு, நரகத்தில் விட்டதுக்கு என்ன நடந்துச்சு? அடித்து தொங்க போட்டுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க, இறந்துட்டாங்க, தூக்கில் தொங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் செக் பண்ணி பார்த்தா 2 மாதம் அந்த பொடியை வச்சு சீரழித்து கடைசாக கொண்டு போய் நாட்டுக்கு கொடுத்தானுங்க. இன்னமும் போயிட்டு தான் இருக்குது கேஸ். இந்த மாதிரி இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா போராடுறவனுக்கும் போராடுறதுக்கு முடியாது, குடும்பத்தில் இருக்கிறவனுங்களுக்கும் அதை பற்றி அக்கறை இல்லை. ஏன்னா வெளிநாட்டுக்கு நாம் வந்துட்டாலே நம்ம காசு காய்க்கிற மரம். இந்த காசு காய்க்கிற மரத்தை வச்சு எந்த அளவுக்கு கந்து இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளை வச்சு முடிஞ்ச அளவு பணம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் சில உறவுகள் இன்றைக்கும் முயற்சி செய்தே தவிர, நம்மளுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடந்தாலோ இல்லை நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதோ குரல் கொடுக்கறதுக்கு உறவும் இல்லை, ஒரு நாயும் இல்லை. இதுதான் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களே நம்மளுடைய நிலைமை. தொடர்ந்து சொல்கிறது தான், நம்மளுக்கு ஏற்றாற் போல் சந்தர்ப்பமாக சூழ்நிலைகளை சரி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இத்தனை வருஷமாக உழைச்சி யாருக்கு அனுப்பினாங்க? கணவனும் இல்லை, குழந்தையும் இல்லை, குட்டியும் இல்லை. அக்காவுடைய குடும்பத்துக்கும் அக்காவுடைய பிள்ளைங்களையும் தான் சொந்த பிள்ளையாக பார்த்தாங்க. கடைசியில் என்ன குடும்பங்கள் சொல்லுது? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், விட்டுருங்க, யாரும் பேசாதீங்க, வீடியோலாம் எடுத்துருங்க. அப்படி ஒருத்தர் இறக்கவும் இல்லை, அப்படி ஒருத்தரை கொல்லவும் இல்லை, அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை, இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. இதுதான் நிலைமை. அதே மாதிரி நான் ஒரு சோஷியல் மீடியாவில் நல்ல ஃபேமஸான ஒருத்தர், யார் தெரியுமா? கரீம் டைம், நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒருத்தர். கரீம் டைம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரீம் அவர் இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே நல்லா ஃபேமஸ் ஆகின ஒருத்தர். என்ன பண்ணுறாரு? ஒரு வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாரு சோஷியல் மீடியாவில். இந்த இவரை தெரிஞ்சிருக்கும் கரீம் டைம் பேஜ்ல நிறைய கமெண்ட் வருது. என்ன வருது? ஏன் பாய் கத்தாருக்கு வர மாட்டேங்கிறீங்க? இவரோட வீடியோ நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். என்ன, கரீம் நாட்டுக்கு போயிருக்கிறாரு, திருப்பி வர முடியலை கேஸ் போட்டதால். இப்போ நான் நாட்டுக்கு போக முடியலை, ஏன்? கேஸ் இருக்கிறதால. இவர் டைம், தொழிலாளர்களுடைய வேலை நேரம் இவ்வளவு தான், இத்தனை மணித்தாலும் தான் வேலை செய்யணும் அப்படின்றத சொன்னதால் கட்டாரில் இருக்கக்கூடிய கத்தாரிகள் பலர் ஒன்று சேர்ந்து இவருக்கு எதிராக இப்படி இவன் கிளப்பி விட்டுருக்கிறான், அதால் தொழிலாளர்கள்லாம் எங்கள்கிட்ட இந்த மாதிரி கேட்குறாங்க
அவனுங்களை வச்சு மாடு மேய்க்க முடியலை, இப்போ எல்லாருக்கும் புத்தி பட்டுடுச்சு. அதே மாதிரி சர்பான் வந்து இங்கே போனஸை பற்றி பேசுகிறான், போனஸை வந்து கிளப்பி விட்டுட்டான், எல்லோரும் போனஸ் கேட்குறாங்க. இப்போ இந்த மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க சோஷியல் மீடியாவில் இருந்து, அங்கேருந்து இங்கேருந்து எல்லோரும் இந்த போனஸை உருவாக்கி, இந்த போனஸ்ன்றதை, இந்த சட்டம் இருக்கிறத வந்து வெளிக்கொண்டு வந்து லோயரோட பேசி, லோயரை தனியாக வீடியோ போட வச்சு எவ்வளவெல்லாம் போராடி வழக்கு, கேஸு, கோர்ட்டு, இன்றைக்கி ட்ராவல் பேன், இந்த நாட்டை விட்டு போக முடியாத அளவுக்கு, இந்த நாட்டுக்கு நான் தேச துரோகம் செஞ்ச மாதிரி எத்தனையோ கேஸை வாங்கிட்டு நான் உட்காந்துருக்கிறேன். இன்றைக்கும் மக்கள் போனஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்குரிய நிலைமை உருவாகி இருக்குது, அதுக்கு சந்தோஷம். ஆனால் அதுக்காக முயற்சி செய்கிற ஒவ்வொருத்தனும், இந்த போராடுற ஒவ்வொருத்தனுக்கும் அதுதான் நிலைமை. இந்த பாருங்கள், இந்த கரிமுக நடந்த மாதிரி தான் என்னென்ன நிலைமை, என்ன நான் நாட்டை விட்டு போக முடியலை, அவர் நாட்டுக்கு போனவருக்கு திருப்பி வர முடியலை. எவ்வளோதான் போராடினாலும் கடைசியில் நன்றி கட்ட உலகமடா அப்படின்ற மாதிரி தான் சிச்சுவேஷன் மாறும். வெளிநாடு வாழ் தொழிலாளர்களே, இதுதான் நம்மளுடைய நிலைமை. இருக்கும் வரைக்கும் தான் நம்மளுக்கெல்லாம் மரியாதை, நம்மளுக்கும் இல்லை, அது நம்ம மாதம் மாதம் அனுப்புறதுக்கு. அது இல்லை எனில் நீ ஒரு ஜடம். சிந்தித்து செயல்படுங்க. வீடியோ மற்ற வீடியோ நான் ப்ரைவேட் பண்ணிட்டேன், அதுக்கான காரணம் இதுதான். அவங்களே டீல் பண்ணிக்கிறாங்களாம். இன்னும் 10 பேரை கொண்டு கொள்ளுங்கடா, அதை அங்கே அந்த குடும்பமே டீல் பண்ணிக்கோங்க. அழகிய லைலா டடடடன், இது அவளது ஸ்டைலா டடடடன். கரீம் பாய், என்ன நம்ம கரீம் டைம் பேஜ்ல நிறைய கமெண்ட் வருது. என்ன வருது? ஏன் பாய் கத்தாருக்கு வரமாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு உங்க கஃபீலுக்கு எதுவும் பிரச்சனையா, உங்களை அடிச்சு துரத்தி விட்டாங்களா, இனிமே உங்களால கத்தாருக்கு வர முடியாதா அப்படின்னு நிறைய கமெண்ட் வருது. நீங்க ஏன் எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? அதுவா, அது ரீப்ளே பண்ண வேணான்னு தான் நினச்சேன். அது ஒரு சின்ன விஷயம் பண்ணேன், ஆனால் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நான் நினச்சி பார்க்கல. நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி கமெண்ட்டில், நானும் படித்தேன். சரி, சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ பேர் கேட்குறனால சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு. 2022 வந்து உலகக்கோப்பை ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் வந்து கத்தர் அரசாங்கம் ஒரு சட்டத்தை வந்து அமல்படுத்தினாங்க. என்ன சட்டம்னா, வீட்டில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, வெளியில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். அதுக்கு மேலே வேலை பார்த்தா அதுக்குண்டான கூலியை வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து லீவு கொடுக்கணும். இப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை நான் வந்து டீட்டெயிலாக வீடியோவில் தமிழ்லையும் அரபிலையும் பேசி அப்லோட் பண்ணேன். அது வந்து மிகப்பெரிய வைரல் ஆச்சு. நிறையா பேர் வந்து நம்ம தமிழர்கள் வந்து அவங்கவுங்க வாட்ஸ்அப்பில், இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு அவங்க ஓனருக்கு தெரிகிற மாதிரி அந்த ஓனர்கள் அதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடா அது இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கான், யாரா அப்படின்னு கேட்கும்போது, கரீம் ஒரு ஆள் இங்கே கத்தாரில் ஒரு தமிழன் இருக்கிறான், அவன் தான் இந்த பண்ண வேலை அப்படின்னு எல்லா மக்களுக்கும் தெரியும் போது, ஓனர்கள் மத்தியில், சில ஓனர்கள் மத்தியில் அவங்க வந்து என் மேலே கோவப்பட ஆரம்பித்தாங்க. அங்கேயே இருக்கும்போது சில பிரச்சனைகள் ஆனது. அதை பேசி ரைட்டு, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் வெக்கேஷனுக்கு ஊருக்கும் வந்துட்டு நான் இங்கே இருந்துகிட்டு இருக்கப்போ என்னோட முதலாளிக்கு வந்து அந்த ஊர் காவல் நிலையத்திலேருந்து ஃபோன் பண்ணி என்னை பற்றி விசாரிச்சிருக்காங்க. அப்போ என்னோட முதலாளி என்ன சொன்னார்னா, கரீம் வந்து வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிருக்கான், என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. சரி, நீங்கள் நேரில் வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது சரின்னு சொல்லி என்னோட முதலாளியும் நேரில் போய் பேசினப்போ தான் தெரிஞ்சுது, இந்த மாதிரி கரீம் வீடியோ போட்டனால சில அரபிகள் வந்து கரீம் மேலே வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க, அவர் வந்து இப்போ கத்தாருக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது, நான் இப்படி வந்து இந்த சட்டத்தை பேசி போட்டனால பிடிக்காத சில முதலாளிகள் வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரின்னு சொல்லி என்னோட ஓனர் எனக்கு ஃபோன் பண்ணி, நீ இப்போ திரும்ப வர முடியாது, நீ ஊர்லேயே இரு, இந்த பிரச்சனையெல்லாம் நான் சரி பண்ணிவிட்டு உன்னைய நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறத அவர் வந்து பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வரையும் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா என் தரப்பில் வந்து எந்த தப்பும் இல்லை. நான் எதுவும் மாற்று கருத்தாக மாற்றியும் சொல்லலை. என்ன சட்டம் வந்து கொண்டு வந்தாங்களோ அதை அப்படியே வந்து நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்திருக்குது, எல்லாத்துக்கும் பயனுள்ள சட்டம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாட்டை பெருமைப்படுத்துகிற விதமாக தான் சொன்னேன். மற்ற நாடுகளில் வந்து தொழிலாளிகளை வந்து எப்படி நடத்துகிறாங்க, இந்த நாடு எப்படி நடத்துது, இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்குது அப்படின்னு இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லி தான் இந்த வீடியோவே போட்டேன். ஆனால் சில காரணங்களால் சில பேர்த்துக்கு பிடிக்காமல் போயிடுச்சு, நம்ம மூலியமாக எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு அப்படின்னு கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட அரபியை வந்து ஃபோன் பண்ணி, உனக்கு தேவையாது, இதெல்லாம் எதுக்கு நீ பண்ண, இப்போ பாரு இப்படி பண்ணனால உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொன்னார்.
நானும் அதை எதிர்பார்க்கல. என்ன ஒரு சட்டம் வந்துச்சு, அதை வந்து வீடியோவாக பதிவு போட்டேன். இப்படி வரும்னு நானும் நினச்சி பார்க்கல. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத அப்படின்னாரு. சரி ஓகே, நான் தப்பு பண்ணலை, ரைட்டு, பிரச்சனை இல்லை, நீ பாரு அப்படின்னு வந்து நான் அவர்கிட்ட பேசிட்டு இப்போ வரையும் வந்து அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் இங்கே இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி நம்ம ஒரு ட்ராவல்ஸ் மேன் பவர் கன்சல்டன்சி வைப்போம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ்னு போயிட்டு இருக்குது. கூடிய விரைவில் வந்து நான் கத்தார் வருவேன். என் ஓனர் வந்து அதை சரிப்படுத்திட்டு என்னை கூப்பிட்றேன்னு இருக்காரு. நம்ம திரும்ப கத்தார் வந்து வீடியோ போடுவோம். திரும்ப எல்லாத்தையும் சந்திப்பேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நன்றி.